Hello everybody, welcome back to this affiliate marketing course. இன்னைக்கு இந்த வீடியோ affiliate marketing ஓட பார்ட் 6 இருக்க போகுது. இந்த வீடியோல ஆர்கானிக் டிராஃபிக் versus paid traffic பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நீங்க மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரெண்டு டைப்ல நீங்க மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பெய்ட் மூலமா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதாவது என்னன்னா நம்ம பே பண்ணி மார்க்கெட்டிங் பண்ற மாதிரி. செகண்ட் எப்படின்னா நம்ம ஆர்கானிக், அதாவது என்னன்னா SEO பண்ணி நம்ம ஆடியன்ஸை கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்ம வேல்யூலாம் ப்ரொவைட் பண்ணும்போது ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம அவங்க கிட்ட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு பெஸ்ட் டிஷர்ட் 100,000 rupees அது மாதிரி சர்ச் பண்ணும்போது நிறைய ரிசல்ட்லாம் வரும். ஸோ ரிசல்ட்லாம் வரும்போது அதை தான் என்ன சொல்லுவாங்க, ஆர்கானிக் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா அந்த வெப்சைட் ஓனர்லாம் கண்டென்ட்டை எழுதியிருக்காங்க, பிளாக் ஆர்டிகல்ஸை எழுதியிருக்காங்க, நல்லா ஒரு SEO பண்ணியிருக்காங்க. ஸோ SEO பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த ரிசல்ட்டில் ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் மேலே கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆர்கானிக்காக அந்த வெப்சைட் ஓனருக்கு டிராஃபிக் தரீங்க. டிராஃபிக் தரும்போது சப்போஸ் யாராச்சும் அவங்களோட வெப்சைட்டை அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வெப்சைட் ஓனர் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ மேலே எதெல்லாம் ஆட்னு போடலையோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த வெப்சைட் ஓனருக்கு லாங் டேர்ம் வரைக்கும் கன்வர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், லாங் டேர்ம் வரைக்கும் அந்த வெப்சைட் ஓனர் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பெய்ட் டிராஃபிக்னு என்னன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆட்னு போட்டிருக்கோம், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பெய்ட் டிராஃபிக்னு சொல்லுவோம். அந்த வெப்சைட்டோட ஓனர் ஒரு பே பண்ணி அந்த வெப்சைட்டை மேலே கொண்டு வந்திருக்காங்க, அதை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம பெய்டு டிராஃபிக்னு சொல்லுவோம். இப்போ எப்படி நம்ம பெய்ட் டிராஃபிக்னு சொல்கிறோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுள் ஏதாவது சர்ச் பண்ணும்போது ரிசல்ட்டாக வரும்போது மேலே ஆட்னு போட்டுருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டோட ஓனர் பே பண்ணி அவங்களோட வெப்சைட்டில் டிராஃபிக் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா நம்ம பெய்ட் டிராஃபிக்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸ்புக் குரூப் எடுத்துக்கோங்க, பேஜ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் யாராச்சும் இந்த டிஷர்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் இந்த போஸ்ட்லாம் பண்ணும்போது சப்போஸ் நீங்கள் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டீங்கன்னா அதை என்ன சொல்லுவோம்னா நம்ம ஆர்கானிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த ஃபேஸ்புக்கு இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துக்கோங்க. இந்த டிஷர்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் போஸ்ட் போடும்போது அங்கே நீங்கள் ஆர்கானிக்காக அந்த டிஷர்ட்டை பார்க்குறீங்க, அதை தான் என்ன சொல்லுவோம்னா ஆர்கானிக் டிராஃபிக்னு சொல்லுவோம். இப்போ இந்த யூடியூப் எடுத்துக்கோங்க, நிறைய இந்த டெக் இல்லைன்னா அன்பாக்சிங் சேனலில் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் இல்லைன்னா ஒரு கேஜெட்டோட ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் மக்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுக்கப்புறமா அந்த யூடியூபர் லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கால் டு ஆக்ஷன் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்கள் இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணணும்னா இந்த ஃபோனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷனை கொடுத்துருவாங்க. ஸோ இந்த யூடியூப்ல கூட நீங்கள் வீடியோஸை மேலே ரேங்க் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து வீடியோட SEO பண்ணி ஆகணும், அப்போ தான் டாப்பில் வந்து ரேங்க் ஆகும். நிறைய பேர் அது மேலே கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஸோ அதனால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா SEO இருக்குது, கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணி ஆகணும், அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த SEO எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். அதாவது என்னன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் லாங் டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிட்டே இருக்கும், கன்வர்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பெய்டு ஆட்ஸை வச்சு கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். நீங்கள் ஒரு பெய்டு ஆட்ஸ் ரன் பண்ணும்போது இல்லைன்னா ஒரு PPC ஆட் ரன் பண்ணும்போது கொஞ்சம் டைம்லேயே உங்களுக்கு சீக்கிரமாக கன்வர்ஷன் கிடைக்கும், சீக்கிரமாக நீங்கள் சேல்ஸை ஜென்ரேட் பண்ணிடுவீங்க, சீக்கிரமாக நீங்கள் ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஆனால் SEOவில் அப்படி கிடையாது. SEO கொஞ்சம் டைம் கன்சியூமிங், ஆனால் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் SEOவில் சேல்ஸை ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அதில் ஜென்ரேட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ்லலாம் ரெகுலராக நீங்கள் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பிளாக்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெகுலராக போஸ்ட் இல்லைன்னா இந்த ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸில் கிரியேட் பண்ணும்போது ரெகுலராக நீங்கள் வீடியோஸை அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு SEOவில் பெனிஃபிட் கிடைக்கும். இப்போது இந்த பெய்ட் ஆட்ஸோட சில எக்ஸாம்பிள்லாம் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய ரிசல்ட்லாம் வரும், அந்த ரிசல்ட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஆட்னு போட்டு வரும். ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா நம்ம பெய்ட் ஆட்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா பேனர் ஆட்லாம் ஷோ ஆகும், ஸோ அது பார்த்தீங்கன்னா பெய்ட் ஆட் தான். அதுக்கப்புறமா யூடியூபோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் ஆட்லாம் வரும், அதுவும் நம்ம பெய்ட் ஆட் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கோங்க, நீங்கள் இந்த நியூஸ் ஃபீல்டில் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த இமேஜ் ஆடு, அதுக்கப்புறமா வீடியோ ஆடு, கேரசல் ஆடு அதெல்லாம் நடுவில் வரும். ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா பெய்ட் ஆட் தான் சொல்லுவோம். அதுக்கப்புறமா சேம் அதே மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லையும் உங்களுக்கு நிறைய இமேஜ் ஆட்லாம் ஷோ ஆகும், அதுவும் நம்ம பெய்ட் ஆட் தான் சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஆடை ரன் பண்ணும்போது ஒரு கிளிக் பேஸ் பண்ணி தான் நீங்கள் கூகுள் கிட்ட இல்லைன்னா ஃபேஸ்புக் கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூகுளில் ஒரு சர்ச் ஆடை ரன் பண்ணுறீங்க, அந்த ஆட் மேலே கிளிக் பண்ணால் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா நீங்கள் பே பண்ணவே தேவையில்லை. அதனால தான் நிறைய பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நம்பரை டேரெக்டாக அந்த சர்ச்சிலே கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட் மேலே கிளிக் பண்ண மாட்டாங்க, டேரெக்டாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக
சேல்ஸ் ஜென்ரேட் ஆயிரும், ஒரு ஃப்ரீயாக லீட்ஸ் கிடைச்சிரும். இப்போ நான் உங்களுக்கு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1000 ரூபா ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அதில் 500 ரூபாய் என்னோட ப்ராஃபிட். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபாய்க்கு நான் ஆட் ரன் பண்ணும்போது 2 ரூபா பர் கிளிக்னா அங்கே எனக்கு 250 கிளிக்ஸ் கிடைக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியோட ஒரு ஆவரேஜ் 3 பேர் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1500 ருபீஸ் கிடைக்குது. அதில் நம்ம இந்த ஆட்ல ஸ்பெண்ட் பண்ணுறதை மைனஸ் பண்ணிட்டோம்னா எவ்வளோனா 500 ருபீஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 1000 ருபீஸ் எனக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் இந்த பெய்ட் ஆட்ஸோட பவர்னே சொல்லலாம். இப்போ இந்த SEO எதுக்கு டைம் கன்சியூமிங்னு நான் சொன்னேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாக் வெப்சைட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கூட வேணாம், அஃபிலியேட் வெப்சைட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அதை நீங்கள் கூகுளில் மேலே ரேங்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயர் வரைக்கும் ஆயிரும். அதே மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட ஆர்கானிக் ரீச் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். அதே மாதிரி தான் இந்த யூடியூப் வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, வியூஸில் கொண்டு வரதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும். அதனால தான் SEO கொஞ்சம் டைம் கன்சியூமிங்னு நான் சொன்னேன். இப்போ நீங்கள் இந்த பெரிய பெரிய கம்பெனிலே எடுத்துக்கோங்க. அவங்க நான் டெய்லி இந்த பிளாக் போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட வெப்சைட் மேலே ரேங்க் ஆகும், அப்போ தான் எனக்கு கஸ்டமர் கிடைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பெய்ட் ஆட்ஸை ரன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் இந்த ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை எடுத்துக்கோங்க. அவங்க நான் இந்த டெய்லி இந்த பிளாக் போஸ்ட் போட போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக கஸ்டமர் வேணும், அவங்களுக்கு லீட்ஸ் வேணும். அதனால் அவங்க டைரெக்டாக பெய்ட் ஆட்ஸை ரன் பண்ணி லீட்ஸை ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த SEOவா இல்லைனா இந்த பெய்ட் ஆட்ஸா, டைமா மணியா? என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் எப்படி ஆடை ரன் பண்ணுவேன், அதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஆடை கிரியேட் பண்ணுவேன். கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆடில் யாரெல்லாம் கிளிக் பண்ணுறாங்களோ ஃபஸ்ட்டு ஆப்டின் பேஜுக்கு போவாங்க, இல்லைனா பிரிட்ஜ் பேஜ்னே சொல்லலாம். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, இமெயிலே தருவாங்க. அதுக்கப்புறமா அந்த வெப்சைட்லேயே நான் ஒரு பிக்சல் கூட போட்டு வச்சிருப்பேன், ஏன்னா ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இமெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் கிட்ட போகும். ஸோ ரொம்பவே லெஸ் சான்ஸ் தான் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ கண்டிப்பாக கன்வர்ஷன் நடக்கும், கொஞ்சம் பேர் தான் வாங்குவாங்க ஃபர்ஸ்ட்டில். ஸோ யாரெல்லாம் வாங்கலையோ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ட்ராக்கிங் கோடை வச்சு அவங்ககிட்ட திரும்ப நம்ம ஆடை ஷோ பண்ணுவோம். அந்த இமெயிலை வச்சு திரும்ப நம்ம அவங்ககிட்ட ஆடை ஷோ பண்ணுவோம். இல்லைனா நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் கூட பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம திரும்ப ஆட்லாம் ஷோ பண்ணும்போது அதுக்கப்புறமா அவங்க நம்ம வெப்சைட்டில் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ராடக்ட்டை பிச் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ இதுதான் என்னோட ஆடோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொன்னது எல்லாமே காம்ப்ளிகேட்டடில் கிடையாது, நீங்கள் ஈஸியாக எல்லாமே பண்ணலாம். எப்படி நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அதனால் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பிக்சல் கோட்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் ஆட்ஸ், இந்த 2 ஆட் நெட்வொர்க்கோட அவங்களோட ஓன் பிக்சல் கோட் இருக்குது. அதை நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போடுற மாதிரி வரும் ஹெட்டு கீழே. ஸோ அதெல்லாம் ஈஸி தான், எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்ககிட்ட ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன். ஸோ அதை நம்ம எதுக்கு பேஸ்ட் பண்ணுறோன்னா, அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, அங்கே அந்த CCTV கேமராலாம் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணோம், யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்க்கும். ஸோ அது மாதிரி தான் இதுவும் உங்களோட வெப்சைட்டில் இந்த வேலையை தான் பார்க்கும். உங்களோட வெப்சைட்டில் யாரெல்லாம் வராங்களோ அவங்கள ட்ராக் பண்ணோம், மெஷர் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆடை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரியே நீங்கள் ஒரு ஆடை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் லைக் ஆடியன்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் திரும்ப ரீமார்க்கெட்டிங் பண்ணி உங்களோட ஆடை இல்லைனா சேல்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. சன்கிளாஸை நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கலை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் நீங்கள் இந்த நியூஸ் ஃபீட்லாம் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது அமேசான் என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்ட்டோட உங்கள் முன்னாடி ஒரு ஆடை ஷோ பண்ணிடுவாங்க. ஒரு இமேஜ் ஃபார்மேட்டில் இல்லைனா கேரோசல் ஃபார்மேட்டில் ஒரு ஆடை ஷோ பண்ணி உங்களை திரும்ப அவங்க ரீமார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குவீங்க அப்படின்னு ரீமார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இல்லைனா திரும்ப வேறு என்ன பண்ணுவாங்க, இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமாக கூட அந்த ப்ராடக்ட்டை உங்ககிட்ட அவங்க ஷோ பண்ணுவாங்க. ஸோ அமேசான் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வெப்சைட்டில் ஒரு பிக்சல் கோடை போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்டில் யார் வந்தாலும் அந்த பிக்சல் கோட் ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, அதுக்கப்புறமா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் சைன் அப் பண்ணும்போது இமெயில் அட்ரஸில் கேட்டிருப்பாங்க. ஸோ எதுக்குன்னா நெக்ஸ்ட் டைம் என்னென்னா அவங்க இமெயில் மார்க்கெட்டிங் மூலிமா கூட உங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் ஷோ பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட அவங்க வாங்க வச்சிருவாங்க. ஸோ இது மாதிரி அவங்க இமெயில் மார்க்கெட்டிங் அதுக்கப்புறமா ரீமார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடை ரன் பண்ணுறீங்க, யாராச்சும் உங்களோட அந்த ஆட் மேலே கிளிக் பண்ணும்போது கண்டிப்பாக வெப்சைட்டில் போவாங்க. ஸோ அங்கே கண்டிப்பாக அந்த இமெயில் அட்ரஸ் இதெல்லாம் தருவாங்க. ஸோ நீங்கள் திரும்ப என்ன பண்ணுவீங்க, அவங்க அந்த ப்ராடக்ட் வாங்கலினா நீங்கள் திரும்ப ரீமார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. ஸோ ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது திரும்ப அவங்க வெப்சைட்டில் வருவாங்க.
நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் நீங்கள் அதிகமாக கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள், ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரீயாக வெபினார் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ அவங்க இன்னும் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணும்போது ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ நம்ம சேனல்லே போட்டுருக்கு பாருங்கள் ட்ரஸ்ட் அண்ட் குவாலிட்டின்னு. ஸோ அது மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட்டு நீங்கள் பில்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கமிஷன் கிடச்சிரும். இன்னும் ரொம்பவே ஸ்டேட்டாக சொல்ல போனோம்னா நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து கன்வர்ஷன் நடக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணும்போது ரேர் கேஸில் என்ன நடக்கும்னா 100ல் ஒரு 2 பேர் இல்லைன்னா ஒருத்தவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, மீதி 98% வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்டென்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களை நம்பி அவங்க நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணி கன்வர்ஷன் ஆகும். நீங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட விசிட்டர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு உங்களோட ஆப்டின் பேஜுக்கு போவாங்க, அங்கே அவங்களோட இமெயில் அட்ரஸ் தருவாங்க, அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட்டோட லேண்டிங் பேஜில் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, உங்களுக்கு கமிஷன் கிடச்சிரும், நீங்களும் ஏர்ன் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணிகிட்டே இருக்கும்போது மக்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஆர்கானிக்காக உங்களுக்கு டிராஃபிக் வரும், ஃப்ரீயாகவே உங்களுக்கு டிராஃபிக் வரும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே கன்வர்ஷன் நடக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ப்ளஸ் பெய்ட் டிராஃபிக் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த வீடியோவில் உங்களோட அசைன்மெண்ட் என்னன்னா, நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண போகிறீங்க அதை டிசைட் பண்ணுங்கள், கூகுள் ஆட்ஸா இல்லைனா ஃபேஸ்புக் ஆட்ஸா, அதுக்கப்புறமா எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், வெப்சைட்டா, ஃபேஸ்புக் பேஜா, இன்ஸ்டாகிராம் பேஜா, இல்லைனா யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியா, நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லி ஆகணும். நெக்ஸ்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு ரெக்கமெண்ட் பண்ண ப்ராடக்ட்டு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்க கண்ணை மூடிட்டு வாங்கிடுவாங்க. ஏன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணி ஆகணும், ஒரு பிராண்ட் பில்டிங் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணி அதோட ரீசன் என்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், கரியர் அண்ட் ஜாப்ஸ் இது மாதிரி வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஒரு கோர்ஸே இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you for watching this video.